சின்ன வயசுல இருந்து எந்த சொந்தமும் இல்லாம வளர்ந்த எனக்கும் என் கௌரிக்கும் நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு வாய் வார்த்தையா சொல்லி புரிய வைக்க முடியாது சின்னையா. காத்து கண்ணுக்கு தெரியாட்டியும் எப்படி அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரிதான் சின்னையா இதுவும். துர்கா, நீ ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்னு தான் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. துர்கா, நான் உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன சின்னையா? நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் போயிடும், அதனால நீயே கெஸ் பண்ணி பாப்போம். அம்மன் கோயில் பிரசாதம் இல்ல, இது வேற ஒண்ணு. நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த gift உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சின்னையா, உண்மையிலே என்னால கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு உங்க வாயால நீங்களே சொல்லிருங்க. சரி, நீ உன்னோட 2 கையும் நீட்டு. நல்லா நீட்டு. என்னென்ன டச் பண்ணி சொல்லு. சின்னையா கையில கொடுத்தது என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. சின்னையா, என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன கொடுத்தீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. துர்கா, உனக்கு இப்ப பார்வை இல்லையில, அதான் நீ பார்த்து பார்த்து நடக்கணும்னு சொல்லிட்டு உனக்காக பார்த்து பார்த்து வாங்கின ஸ்டிக் இது. அவ்வளவுதான். துர்கா, இப்போ உன்னோட கையில இருக்கிற இந்த ஸ்டிக்கு இனிமே யாரோட தயவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் தைரியமா போயிட்டு வரலாம். ஏய் துர்கா, துர்கா, முதல்ல இப்படி எல்லாத்துக்குமே நீ எமோஷனல் ஆகாத. இது உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஓகேயா? சின்னையா, நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பு, அக்கறைய, எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை நான் எப்படி திரும்ப காட்ட போறேன்னு எனக்கு தெரியல சின்னையா. துர்கா, அப்படி பார்த்தா நீ எனக்கு பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் இப்ப பண்றது ஒண்ணுமே இல்ல. அப்புறம் துர்கா, நான் உனக்கு சிம்பிளா கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் சொல்லி தரேன். இனிமே நீயும் அதை ஃபாலோ பண்ணிக்குவா.